அண்ணாமலை தலைமையை மீறி நான் இங்கே சில விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் உடைக்கிறார். இன்னொன்று, டெல்லி தலைமை கூப்பிட்டு அண்ணாமலை தனியாக வந்துருங்க, அவருடைய திறமை மேலே யாருக்கும் நம்பிக்கை குறைவு கிடையாது, மிகச்சிறந்த தலைவர். ஏன் சொல்கிறேன்னா, ஓராண்டுக்குள்ளே வந்து எந்த பாஜக தலைவரை செய்யாது செஞ்சிட்டார். அண்ணாமலையே 26லையும் இருக்கணுன்றதான் பாஜக பார்க்கும். அதிமுக தாவேகா இவங்கெல்லாம் சேர்றாங்க, பிஜேபி தனியாக இருக்குன்னா அன்றைக்கும் ஆப்டான ஆள்னா அண்ணாமலை தான். அண்ணாமலையை வச்சுக்கிட்டு தான் தேர்தல் சந்திக்க முடியும். அப்போது பாஜக டெல்லி தலைமை எப்படி பார்க்கணும்னா, தனியாக பிஜேபி நிற்கிது, இல்லை ஒருவேளை பாமகவோட சேர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா இங்கே ஆப்டான லீடர் வந்து அண்ணாமலை தான். நீங்கள் பிஜேபி இருக்குங்க, எல்லா மாநிலத்திலும் கூட்டணி அமைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வினோதம் நடந்தது. இவர்களுடைய நம்பகமான கூட்டணி, இவர்களால் ஆட்சி கூட இழந்தாங்கன்ற மாதிரிலாம் இருந்தது. ஆனாலும் அவங்க பொறுத்துக்கிட்டாங்க. வெற்றி கூட்டணி அது. அதாவது 2019 கம்பேர் பண்ணால் 2021 பர்சன்டேஜ்லாம் கூடி 39% வந்துட்டாங்க. இந்த அண்ணாமலை மற்றவர்கள் இந்த விஷயம் ஆட்சிக்கு 2-3 வருஷம் ஆட்சிக்கு எதிரான கோபம் எல்லாத்தையும் வச்சு பிரதமர் வேட்பாளர் மோடி அப்படின்லாம் வைக்கும்பொழுது உங்களுக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த தோல்வி கிடச்சிருக்காது. அண்ணாமலை எடப்பாடியை கட்டி பிடிச்சிக்கின்னு அவரை மாதிரி தலைவர் இல்லை, இதை மாதிரி இல்லை, இந்த ஆட்சின்னு 2 பேரும் சேர்ந்து டிஎம்கே அட்டாக் பண்ணியிருந்தா 15 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க, மேலே கூட வந்திருப்பாங்க. ஆனால் அண்ணாமலை தொடர்ச்சியாக அவர்களுடைய அரசியல் நாலேஜுக்கு இதுக்கு என்ன யோசிச்சிருக்கணும், டிஎம்கே கூட்டணி வலுவாக இருக்குது, நம்ம இங்கே வலுவான கூட்டணி வைக்கணும், தேமுதிக, பாமக, அதிமுக, பாஜக. அப்போ இது தெரிந்தே அண்ணாமலை உடைச்சா இருக்குன்னா யாருக்கு லாபம்? இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவர் பதவியில் நீடிப்பாரா, இல்லை மாற்றுவாங்களா, வேற ஒருத்தர் வராங்க, இந்த விஷயம் தான் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எடப்பாடி அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அதை பற்றி சொல்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வந்து பவர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையும் வந்து ஒரு தேசிய தலைவருடைய மாநில தலைவர் கட்சியின் பதவியும் திமுக தான் முடிவு செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எங்கே லிங்க் பண்ணுறாங்க? அது எப்படின்னா, நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இப்போ செல்வ பெருந்தகை நான் சொன்னேன்ல, இப்போ தானாக அறிவிச்சார வச்சுங்க. செல்வ பெருந்தகை டெல்லி சிக்னல் கொடுக்காம நம்ம அந்த சைடில் கேட்கும் பொழுது, ஏங்க அப்படி நாங்கள் அறிவிக்க முடியுமா, எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், லைட்டாக போட்டு விடுங்கன்னு சொன்னால் தானே நாங்கள் சொல்ல முடியும். என்னன்னா என்ன பண்ணுவாங்க, அங்கே பேசுவாங்க. பேசுனா இவர் எங்களுக்கு ஆப்டான லீடர் இல்லை, மாற்றுங்கன்னு அழுத்தம் இருக்குது. ரொம்ப சிம்பிள். அதை வரைச்சிடும். என்ன சொன்னார் அவர்? என்னங்க சொன்னார்? நீங்கள் உங்களால் நாங்கள் ஒத்துக்கிறோம், எங்களாலேயும் நீங்கள், எங்கள் தலைவருக்கு துணை முதல்வருக்கான தகுதி இல்லையா, இது வந்து திமுக ஊழல் முறைகேடு, அதில் முறைகேடு, அந்த அமைச்சர் இப்படி பண்ணுறாரு, அப்படியே தான் பேசினாரா? அவருடைய கட்சியுடைய உரிமையே பேசினார். அதற்கே அவர்கள் கட்சியிலே குதிச்சாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்கள தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அதை மீறி மறுபடியும் ஆதவ அர்ஜுன் அதற்கு எதிர்கருத்துக்கள் சொன்னார், சில பேட்டிகள் கொடுத்தாரு. அப்போ அவர் சில இந்த டேட்டாஸ் கொடுக்குறாரு. இந்த தேர்தலில் இத்தனை பர்சன்டேஜ் இருந்தது, எந்த தேர்தலையும் இனி யாரும் கூட்டணி இல்லாமல் வர முடியாது, இதை தானே பேசினார். அதற்கு பிறகு அவர் அம்பேத்கர் நூலை வெளியிடுறதுக்கு விஜய் மூலியமாக ஏற்பாடு பண்ணுறாரு. விஜய்ன்ற நடிகரை இவங்க வெறுக்கிறாங்க, அதில் போய் இவர் கலந்துக்கிறார். ஆனால் அது ஒரு நிகழ்ச்சி. போனால் புக்கை வாங்கிட்டு விஜய் பேசணும், இவர் பேசிட்டு இவர் வாட்டில் வந்துடலாம். நாளைக்கு பேட்டி கேட்டால் கூட, ஏங்க அதில் அவர் விஜய் பேசுகிறோம், அவர் சொந்த கருத்துங்க, என் கருத்து இதாங்க, வந்தாங்க, இது ஒரு புத்தக விழாங்க வெளியிட்டார், வாங்கின முடிஞ்சிடுச்சிங்க. ஆனால் அதுக்கே நீங்கள் போகக்கூடாதுன்னு அழுத்தம் கொடுத்தாங்களா இல்லையா? இப்போ அது பேர் என்ன? இப்போ எடப்பாடி சொல்கிறது கரெக்டாக இல்லையா? அதை மீறி அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இவர் அனுமதியிலோடு தானே அவர் கலந்துக்கிட்டாரு. அதில் விஜய் பேசினார், இவரும் கொஞ்சம் பஞ்சு வச்சார், அரசுக்கு எதிராக சில இது சொன்னார். அதற்காகவே அது வந்து அவங்க கூட்டணியில் இருக்கனால ஒரு அழுத்தம்னு எடுத்துக்கலாம் சார். இங்கே கூட்டணி எதுவுமே இல்லை. அந்த உதாரணம் திமுக இந்த வேலையை செய்யணும், அப்போ திமுக பிஜேபியில் இருக்குது. அவர் சொன்னது பிஜேபி தலைவர் யார் தீர்மானிக்கணும்னு இல்லை. அது இன்னொன்று வர்றேன். அண்ணாமலை 2024 தேர்தலில் யாருக்காக அவர் உழைத்தார்? நீங்கள் இப்போ பிஜேபி இருக்குங்க, எல்லா மாநிலத்திலும் கூட்டணி அமைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வினோதம் நடந்தது. இவர்களுடைய நம்பகமான கூட்டணி, இவர்களால் ஆட்சி கூட இழந்தாங்கன்ற மாதிரிலாம் இருந்தது. ஆனாலும் அவங்க பொறுத்துக்கிட்டாங்க. வெற்றி கூட்டணி அது. அதாவது 2019 கம்பேர் பண்ணால் 2021 பர்சன்டேஜ்லாம் கூடி 39% வந்துட்டாங்க. 20லேருந்து 39 வந்துட்டாங்க. இவங்க 50 சில்லறையிலேருந்து 44க்கு வந்துட்டாங்க. 6% குறைஞ்சி போச்சு. இவங்க 39 வந்துட்டாங்க. அப்போ இவங்க 2 பேருக்கும் 5% வித்தியாசம். ஒன்றுமே இல்லாமல் போவாங்கன்னு பார்த்தா 71 சீட்டு ஜெயிக்கிறாங்க.
75. அதில் பாஜக 4 ஜெயிக்குது, மற்ற கட்சிகளும் ஜெயிக்கிறாங்க. இவங்க தனியாக ஒரு 66 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அவ்வளோ பலம் இருக்கிற கட்சி மக்களவை தேர்தல் வருது. எங்கே தேர்தலில் எப்போவுமே என்னென்னா ஆன்டி மோடி இது இங்கே இருக்குது. அதை திமுக கூட்டணி வச்சு பண்ணுறாங்க. ஆனாலும் இந்த அண்ணாமலை மற்றவர்கள் இந்த விஷயம் ஆட்சிக்கு 2-3 வருஷம் ஆட்சிக்கு எதிரான கோபம் எல்லாத்தையும் வச்சு பிரதமர் வேட்பாளர் மோடி அப்படின்லாம் வைக்கும்பொழுது உங்களுக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த தோல்வி கிடச்சிருக்காது. 10 சீட்டு 12 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இவ்வளோ சண்டைக்கு நடுவுலையே இந்த ஓட்டை கூட்டினா 12 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ எது சண்டையுமே இல்லாமல் அண்ணாமலையும் எடப்பாடியும் கட்டி பிடிச்சிக்கின்னு அவரை மாதிரி தலைவர் இல்லை, இதை மாதிரி இல்லை, இந்த ஆட்சின்னு 2 பேரும் சேர்ந்து டிஎம்கே அட்டாக் பண்ணியிருந்தா 15 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க, மேலே கூட வந்திருக்கும். அப்போ 15 சீட்டு லாஸ் என்டிஏக்கு. இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் குழப்பத்தில் இருக்கார். அவர் எப்போ எப்படி இப்போ முடிவு எடுப்பார்னு தெரியாது. அப்போது அந்த பயத்தில் இன்றைக்கி திமுக கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? இது ஒரு பாட்டு வச்சிங்களேன். ஆனால் அண்ணாமலை தலைமையை மீறி நான் இங்கே சில விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் உடைக்கிறார். அண்ணாமலை தானே உடைக்கிறாரு, ஏடிஎம்கே உடைக்கல. இன்னொன்று டெல்லி தலைமை கூப்பிட்டு அண்ணாமலை தனியாக வந்துடுங்க, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லலை. இவர் பண்ணுற முயற்சிக்கு அவங்க சரி நமக்கு 400 சீட்டு வந்துட போகுது, ஏதோ முயற்சி எடுக்கிறார் பார்க்கட்டோன்னு. ஆனால் அண்ணாமலை தொடர்ச்சியாக அவருடைய அரசியல் நாலேஜுக்கு இதுக்கு என்ன யோசிச்சிருக்கணும், டிஎம்கே கூட்டணி வலுவாக இருக்குது, நம்ம இங்கே வலுவான கூட்டணி வைக்கணும். தேமுதிக, பாமக, அதிமுக, பாஜக எல்லாம் சேர்ந்து அப்புறம் இவர் நம்ம கிருஷ்ணசாமி இந்த எல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம வலுவான கூட்டணி அடிக்கலாம், டஃப் கொடுக்கலாம், பர்சன்டேஜ் தானே கணக்கு உங்களுக்கு பண்ணலாம். இதில் தர்மபுரிலாம் ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க. அப்போது இது தெரிந்தே அண்ணாமலை உடைச்சா இருக்குன்னா யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தானே லாபமாக போச்சு. 10% அடித்தாங்களா இல்லையா? அவங்களுக்கு இன்னும் ஒரு மோசமான நிகழ்வாக போச்சா இல்லையா? நீங்கள் கூட இருக்கணும் அடித்து ஜெயிச்சுட்டு வெற்றின்னு என்ன அர்த்தம்? பாக்ஸிங் போகிறீங்க, அடி சண்டை போடும்போது உங்கள் கூட அந்த உக்காந்து ஒன்று வந்து இதெல்லாம் தடவானே அவனை போய் ஒரு பஞ்சு விட்டு வெற்றின்னா நீங்கள் அடிக்க வேண்டிய ஆள் அவர் இல்லை, டிஎம்கே கூட்டணி இல்லை, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கல்ல. அப்போ இப்படிப்பட்ட தலைவர் இருக்கிறத திமுக விரும்பாதா? அதைத்தான் சூசகமாக எடப்பாடி சொல்கிறார். புரியுதா? இப்போது சொல்கிறேன், அண்ணாமலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருடைய திறமை மேலே யாருக்கும் நம்பிக்கை குறைவு கிடையாது. மிகச்சிறந்த தலைவர். ஏன் சொல்கிறேன்னா ஓராண்டுக்குள்ளே வந்து எந்த பாஜக தலைவரை செஞ்சிட்டார். ஆனால் எப்படி செஞ்சார்ன்றதான் மேட்ரு, யாரை செஞ்சார்ன்ற மேட்ரு. சிறப்பாக செஞ்சார். எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை காலத்தில் தான் அதோடைய இது எஃபெக்ட் வேறு. ஆனால் அது யாருக்கு யூஸ் ஆச்சுன்னா திமுக கூட்டணி யூஸ் ஆச்சு. அப்போது அண்ணாமலையே 26லையும் இருக்கணுன்றதான் பாஜக பார்க்கும். எப்படி இருந்தால் அதிமுக தாவேக இவங்கெல்லாம் சேர்றாங்க, பிஜேபி தனியாக இருக்குன்னா அன்றைக்கும் ஆப்டான ஆள்னா அண்ணாமலை தான். அண்ணாமலையை வச்சுக்கிட்டு தான் தேர்தல் சந்திக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு அந்த 12%ல் ஒரு 8% தேர்த்த முடியும். ஏன்னா இது சட்டசபை தேர்தல். அண்ணாமலை இல்லை வேணாம் அப்படின்ட்டு வேறு யாரையாவது போட்டுட்டு நீங்கள் கோமிய மேட்டர்லேயே அண்ணாமலை அவர் தனிப்பட்ட முறையில் சொன்னான்ட்டு கடந்து போயிடுறாரு. ஆனால் தமிழிசை வந்து ஏன் கோமிய அமிர்த பானம் அப்படின்னு அதுக்குள்ளே போகிறாங்க. இத்தனையும் அவங்க மருத்துவர், அறிவியல் படித்தவர். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டால் அது திமுக வசதி. இதை வச்சா உருட்டுவாங்க, மாட்டினாரான்னு. அப்போ மறுபடியும் இவர்களை ஒன்றுமில்லாதவன்ற மாதிரி காட்டுவாங்க. நீங்கள் எதில் சண்டை போடணும்? இந்த முறைகேடுகள் மற்ற வேலைகள் நடக்காது, இதில் சண்டை, அந்த வேலையை அண்ணாமலை தான் செய்வார். அப்போது பாஜக டெல்லி தலைமை எப்படி பார்க்கணும்னா தனியாக பிஜேபி நிற்கிது, இல்லை ஒருவேளை பாமகவோட சேர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா இங்கே ஆப்டான லீடர் வந்து அண்ணாமலை தான் 26க்கு அப்படின்னு. அது மிஸ் பண்ணால் வேறு யாரையாவது போட்டால் இந்த மாதிரி அதெல்லாம் மாட்டிக்குவாங்க. அடுத்த கட்டத்துக்கு நகராது. ஆடிக்காத்தில் அம்மையே பறந்துடும் பாஜகவும் சேர்ந்து. அதனால் அண்ணாமலை பதவிக்கு எனக்கு தெரிஞ்சு ஆபத்து இல்லை. எப்பொழுது மாற்றப்படலாம் அப்படின்னா ஒருவேளை வேறு வழி இல்லை, அதிமுகவையும் ஏதோ ஒரு வகையில் நெருக்கி என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றாங்க, இல்லை அதிமுக தலைவர்களும் விஜய் வர மாதிரி இல்லை, காங்கிரஸ் வர மாதிரி இல்லை விஜய் காங்கிரஸ் ஒன்று சேர்றாங்க ஆனால் நம்மக்கிட்ட வரல, சரி ரைட்டு, ஆனால் நம்ம கட்சி ஜெயிச்சு ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னா சரிங்க இந்த நிலைப்பாடு எடுக்கலாம். வேறு வழி இல்லைன்றது நினைப்போம். எங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், இவர் இருக்கக்கூடாது அப்படின்றப்போ அண்ணாமலை மாற்றப்படலாம். அதனால் இன்னொன்று அவர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் நான் எப்படிங்க இதெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்க முடியுன்றார். அதனால் அந்த பேட்டி ஒரு கரெக்டான பேட்டியாக தான் நான் பார்க்குறேன். அதனால் அண்ணாமலைக்கு எந்த சிக்கலும் இல்லை என்பது தான் இது வரைக்கும் எனக்கு கிடைச்சிருக்க தகவல். இப்போது விஜய் அவர்கள் வந்து தாவேகா அதிமுகவுடன் கூட்டணி இந்த மாதிரி விஷயம் தான் ஒரு பெரிய லார்ஜாக போயிட்டு இருந்தது. இந்த கூட்டணி வச்சிருவாங்க, அதிமுக பற்றி எந்த வார்த்தையுமே பேச மாட்டாரு அப்படின்னு வந்துச்சு.
அவரே வந்து ஒரு அறிக்கையும் விட்டுருந்தாங்க அவங்க கட்சியின் சார்பா. கூட்டணி வந்து இப்போதைக்கு கிடையாது, 26ல கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து காங்கிரஸுடன் கூட்டணி அப்படிங்கிற விஷயம் வந்து பரவலா போகுது. தமிழக காங்கிரஸோட கட்சித் தலைவர் செல்வ பிறந்தகையும் சொல்லியிருந்தாரு. கட்சிக்கு கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டெரக்டா ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாரு. ஸோ இந்த கூட்டணி அமைறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஒரு ஒரு போருக்கு போறீங்கன்னா படை வீரர்கள், படை தளபதிகள், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தளபதிகள், மெயின் தளபதி, இந்த அமைப்பு இருக்கணும்ல. அப்போ தான் போர் செய்ய முடியும். அந்த செட்டப் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இதோ வந்துடுச்சு. 2026 வந்துடும். ஜனவரி முடிய போகுதுல்ல. 24 24 25 போகிறது ஒரு மாதம் ஓடி போகும். அப்போது இது டக்கு டக்கு டக்குன்னு ஓடிடும். அப்போது அதுக்கான செட்டப்பு இன்றைக்கும் இல்லை. மாவட்ட செயலாளர் நியமனத்திலேயே 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு முடிவு பண்ணி போடுறதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்குது. இதில் 234 தொகுதினா 117 மாவட்ட செயலாளர் வருவாங்க. பல 2 மாவட்டத்துக்கு ஒரு 2 தொகுதிக்கு 234 சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதிக்கு ஒரு செயலாளர். இப்போ சென்னை 16 தொகுதி, 8 மாவட்ட செயலாளர். சென்னை தெற்கு, சென்னை தென்கிழக்கு, சென்னை வடமேற்கு, அந்த மாதிரி ஒரு 8. இப்போ திமுக அப்படி தான் இருக்குது, ஏடிஎம்கள் அப்படி இருக்குது. அந்த மாதிரி அதுக்கே சென்னையில் ஓரளவுக்கு ஒரு 4-5 8 மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. 16னா 2னா 8, 5 முடிவாயிடுச்சு. 3க்கு ஆள் இல்லை. அதுக்கு இன்னொரு மாவட்ட செயலாளருக்கு பொறுப்பு கொடுத்து அவரே தேட சொல்லியிருக்காங்க. இது ரசிகர்கள் கோச்சிக்கூடாது. இது நிலைமை, கலை யதார்த்தத்தை சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் வருது. பொறுப்பேற்கிறதுக்கு ஆள் இல்லை. பல இடங்களில் அணிகள், வழக்கறிஞர் அணி, மருத்துவர் அணிக்கு, இந்த மாதிரி இது கூட ஆள் இல்லைன்னாலும் ஆள் இல்லைன்னா அப்படின்னா ஆள் இல்லைல்ல. புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமியை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆள் இல்லை. புரியுதா? அப்போது திறமையானவர்கள் இல்லைன்னா இருக்கிறாங்க, அவர்களுக்கு இடமில்லை. அப்போ எந்த மாதிரியான ஆள்? தலை காஞ்சி இருக்குது அவங்களுக்கு. தலை வந்து ஈரமாக இருந்து நல்லா எண்ணெய் போட்ட தலையாக இருந்தால் அவங்களுக்கு உண்டு. மற்ற முதலாளித்துவ கட்சிகள் மாதிரி அவங்களும் அந்த பாதையில் போகிறாங்க. அண்ணா நீ மாவட்டம் வேணுமா? அப்படியா, சரி பார்த்துரு, எல்லாம் முடிச்சிடலாம். அப்படி தான் ஐயா. நான் தலைவரை வந்து நான் ஒரு படத்துலேருந்து ரசிக்கிறேன் ஐயா. இந்த கொத்து புரோட்டா பாடினார் அப்பத்துலேருந்து ரசிக்கிறேன். மாவட்டத்தில் மன்றத்தில் நான் நிர்வாகி, அவ்வளோ பண்ணியிருக்கேன், கை காசெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன். அதுக்கு அவ்வளோதான். அப்போது இன்னொன்று, தகுதி வாய்ந்தவர்கள்னு சொல்கிறேன்ல, இவர் வந்தால் இந்த மாவட்டத்தில் ரசிகர்கள், அவர் வந்து கிட்டத்தட்ட ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியவர், அப்படியே கட்சியாகவும் அவர் தயாராவார், ஒரு நாலேஜ் உள்ளவர். அந்த மாதிரி கூட ஆள் இல்லை. ஸ்போக்ஸ் பர்சன்கள் அவங்களுக்கான நான் வந்து ஸ்போக்ஸ் பர்சனாக வந்துட்டேன். தொலைக்காட்சி போனால் என்ன ஒரு 2000 3000 கொடுப்பாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 4 இதுனா ஒரு 10,000 கிடைக்கும். அதை வச்சுக்கலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. போகிற கேபுக்கே ஆகிடும். என் வாழ்க்கை தடுத்து கட்சி வந்து எனக்கு கொடுக்கும். இப்போ திமுகலாம் பார்த்தா தலைமை கழக பேச்சாளர் அப்படின்னா மாதம் அமௌண்ட் ஒன்று போகும். அப்புறம் கூட்டங்கள் பேசுறது மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க. காங்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நிர்வாகிகளுமே ஓரளவுக்கு ஒரு இது மாதிரி போகும் அறக்கட்டளையிலேருந்து. அப்போ இங்கே பார்த்தா இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. பலர் வந்து கைகாசை போட்டு செலவு பண்ணிக்கிட்டு விஜய் மேலே உள்ள அபிமானத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ நாளைக்கு பெட்ரோல் இருக்கும், எவ்வளோ நாளைக்கு வண்டி ஓடும். அப்போ அவங்களுக்கு வேண்டிய பெட்ரோலை போடணும். அது கட்சி தான் அவங்கள பார்த்துக்கணும். நீங்கள் அவங்கள பாதுகாத்தா கட்சி அவங்க பாதுகாப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த வருத்தம் இருக்குது. இப்போ இந்த பிரச்சனையில் எதிர்கட்சியோ மற்றவர்களோ அவர்களை வாங்க, உங்களுக்கு நாங்கள் பெட்ரோல் போடுறோம், உங்கள் அறிவையை இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி பல பேர் இப்போ நாம் தமிழர் கட்சியெலாம் நல்லா இருப்பான், செம்ம நாலேஜாக வருவான். அவனும் இவன் இந்த பார்ட்டி நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தூவாங்க. அவனும் எப்படி யோசிப்பானா, தலைவர்கிட்ட இருக்கிறோம், நம்ம பண்ணுறோம், எந்த பொறுப்பும் வர முடியல, எல்லாரையும் எடுத்து போட்டி போட்டுன்னு இருக்கோம், ஒரு அடுத்த கட்டத்துக்கானது இல்லையே, சரி என்ன பண்ணுறது, எல்லாரும் போல எங்கே வெற்றி இருக்கோ அங்கே வெற்றிடம் நிரப்பப்படும். அவங்க போகிறாங்க. அப்படி போனவர் தான் இன்றைக்கி திமுகவில் பெரிய இதாக இருக்கிற ராஜீவ்காந்தியில் உட்பட. அப்போ இந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அவர்களை பாதுகாக்கணும்ல. இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், அந்த தலைமை காதுக்கு போதான்னு தெரியாது. அப்போ அவர்கள் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் இந்த மாதிரி இருக்கும்போது அவன் ஸ்போக்ஸ் பர்சனுக்கான தன்னை எப்படி தயார்படுத்திக்குவான்? அரசியல் படிக்கணும், அதை பண்ணணும், டெய்லி இது அது இது. நீங்கள் பேசுகிறது வேறு. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், என் கூட 2 பேரை வச்சுட்டு என்னை வாதம் பண்ண விட்டால் என் பேச்சு தடுமாறும், அதை மீறி நான் தயாராகணும். நான் அவன் சப்ஜெக்டே இல்லாமல் போய் உட்காந்தா அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அவங்கள என்ன கண்டிப்பாக நீ வேலையை போதும் அப்படின்னு.
அந்த இடத்துலையும் நீங்கள் மாற்று போகிறதுக்காக இல்லை. சரி, இது எல்லாம் தாண்டி இந்த ஸ்போக்ஸ் பர்சனுங்க தலைவரை பார்த்துருப்பாங்கல்ல, விஜய் சந்திச்சிருப்பாங்கல்ல, அப்படியா வாங்க தம்பி நீங்களா, வீர விக்னேஷா, ஜெகதீஷா, சுரேஷா, இப்படி வாங்க பண்ணுறீங்களா, நல்லா பண்ணுங்கள், எங்கேயும் மரியாதை குறைவாக பேசுகிறாது, ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும்ல. இதுவரையிலும் இவங்க யாருமே அவரை சந்தித்ததே இல்லை அப்படின்றது ஒரு வருத்தமான பதிவு. அதுக்கு நடுவில் அவ்வளோ இது. அப்போ முதலாளி கட்சிகள் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த மாநில தலைவர்கள் தாண்டி மாவட்ட செயலாளர் தலைவர்கள் யாருமே சந்திச்சதில்லை, யாரையும் போய் ரீச் பண்ணவே முடியல. இதில் மற்ற கட்சியிலேருந்து வர்றவங்களும் ஜோகினா புஷி ஆனந்தை விட ஜான் ஆரோக்கியசாமி தான் இதுக்கு பெருந்தடையாக இருக்கிறார். அந்த பெண் பிரமுகர் நேரடியாக ஏதோ ஒரு வகையில் போய் விஜயை சந்தித்து விட்டார். அவருக்கும் ரொம்ப திருப்தி. நீங்கள் ரொம்ப போல்டான லேடி, நீங்கள் வந்தீங்கன்னா கட்சிக்கு ஒரு பெரிய பலம், நீங்கள் இது பண்ணுங்க. ஆனால் மறுநாள் அந்த கட்சி தலைவருக்கு அந்த தகவல் போயிடுச்சு இங்கே இருந்த, தெரியுதா? அப்போ இந்த மாதிரி ஒரு தடுமாற்றத்தை சுத்தியலை வச்சு அடித்து உடைக்கிற மாதிரி விஜய் உடைக்கணும். இல்லைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் என் காதுக்கே வராது, வந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால், ஒருத்தர் இருக்கார சுத்தியில் வச்சு டிவியை உடைச்சார், அந்த கதை தான். அதனால் இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். என்னென்னா, நீங்கள் காங்கிரஸ் பேசியிருக்காங்க, நேரடியாக ஃபோனில் ராகுல் இவரும் பேசுனதாக உறுதியான தகவல் எனக்கு பேசியிருக்காங்க. நீங்கள் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், நம்ம இது பண்ணலான்னு. அந்த பேஸ் அடிப்படையில் அவங்க கட்சியிலே பேசின அந்த தகவல் உறுதிப்பட்ட அடிப்படையில் தான் செல்வ பெருந்தகை இங்கே இந்தியா கூட்டணிக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்றாரு. இல்லாட்டி கூப்பிட முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சம்மந்தமே இல்லாமல் அவர் கூப்பிட்டாருன்னா இங்கே இவர் கோச்சிக்கு வரல. இப்போ திமுக தலைமை இவர் மேலே கோபமாக இருக்கிறதா நேற்று கூட நக்கீரனில் போட்டிருக்காங்க. அப்போது திமுக தலைமை என்ன நினைக்குதுன்றதெல்லாம் நக்கீரனில் கிட்டத்தட்ட என்ன டைரக்ட் லிங்க் இருக்கிறவங்க. அப்போ அவங்க கோச்சிக்கிட்டாங்க, கோபத்தில் இருக்காங்கன்னு போடுறாங்கன்னா அப்போ இது உண்மை தானே? அவங்கள மீறி அவங்க தான் தமிழ்நாட்டில் இந்த இந்தியா கூட்டணிக்கு தலைவர் யாருங்க? ஸ்டாலின் தானே, பெரிய கட்சி இது. என்டிஏ கூட்டணிக்கு யார் தலைவர் சண்டை வந்தப்போ கடைசியில் ஒத்துக்கிட்டாங்களா? எடப்பாடி தான். அதிமுக தான் தலைமை. அப்போ இங்கே திமுக தான். அப்போ நீங்கள் போயிட்டு திமுக விட்டு நீங்கள் கீழே இருந்துட்டு நீங்கள் வாங்க அப்படின்னா அப்போ அவங்க என்ன பேசுகிற நீ, அவங்க என்னை ஓட்டு நேற்று வரைக்கும் திட்டுறாப்புல, பறந்தூர் போய் என்ன தான் திட்டிகிட்டு இருக்கிறாப்புல, கூப்பிட்றேன்னு. அப்போ அதை மீறி கூப்பிட்றாருன்னா நாளைக்கு பிரச்சனை வந்தால் கூட இங்கே உறுதியாயிடுச்சு. அதனால தான் தலைவரை நான் உங்கள்கிட்ட கூப்பிடல, இந்தியா கூட்டணி கூப்பிட்டேன், நல்லா புரிஞ்சுக்குங்க, திமுக கூட்டணி கூப்பிடல அப்படின்ட்டு போகலாமா, வாங்க விஜய்னு கூப்பிட்டு ஃபார்ம் பண்ணுற ஏற்பாடுக்கு தானே, அதுக்கு தானே போகிறாங்க. அப்போது இதை நோக்கி நகருது தாவேகாவும். நீ உள்கட்டுமானம் இல்லைனாலும் அவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் காங்கிரஸ் நம்புது. இது ரெண்டுமே இவங்க 2 பேர் மட்டுமே நின்று இடதுசாரிகள் பங்கு எனக்கும் பிரச்சனை, சங்கம் வாங்கி தரண்டு கூட வாங்கி தரல, சப்ப மேட்ரு அதுவே பண்ணல இவங்க, நானும் வரேன், நீயே போயிட்டுனா நான் எங்கே போகிறது அப்படின்னு முத்தரசன், என்னை விட்டு போயிடாதீங்கன்னு வீசிக்கா, இல்லாட்டி இருங்க அதை பேசிட்டு வரேன்னுக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னு பாமக. இப்போ இந்த கூட்டணி சேருதுன்னா இவங்க கூட போய் திமுக எடுத்து நிற்கிற அளவுக்கு வலுவான கூட்டணி இல்லை. ஏன்னா இவங்க எல்லாருமே யார் முதுகிலாவது சவாரி செய்தவர்கள், டைரக்ட் கேடர்னு கீழே அவர்களுக்கு இல்லை. ஒன்று திமுகவோட சார்ந்திருந்தால் திமுககாரங்க பார்த்துக்குவாங்க, ஒரு தொகுதி ஒதுக்குறாங்கன்னா அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க, தொண்டர்கள் வருவாங்க, அந்த இதெல்லாம் பார்த்துக்குவாங்க, எல்லாம் நடக்கும், அது பலம். அதிமுகவோட போனால் அதிமுக அதே வேலையை செய்யும். ஒரு தொகுதியில் ஒருத்தர் நிற்கிறாரு, ஒரு கட்சியில், இந்த கூட்டணி கட்சியில் ஏதோ ஒரு கட்சியில் நிற்கிறாரு, அவங்களுக்கு செலவு பண்ண முடியுமா? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் பண்ண முடியுமா? 10 கோடி மேட்டர் வந்ததில்ல, ஆக்சுவலாக இவங்க கை நீட்டிலாம் வாங்கலை, 2 எம்பிக்கு செலவு பண்ணுறதுக்கு கொடுத்தது, அது கூட அந்த மாவட்ட செயலாளர் மூலியமாக போய் செலவாச்சு. ஆனால் எங்கள் பேர் எப்படி வந்துச்சு, இந்த கட்சி தலைவர்கள் வாங்கிட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அது இல்லை, இந்த கட்சிகள் அந்த கட்சிக்கு செலவு பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஜெயிக்கணும், கூட்டணி ஜெயிக்கணும். அப்போ இவங்கள்ட்ட அந்த இது இருக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க தேர்தல் நிதியிலேருந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மாவட்ட செயலாளர் கூட கொடுப்பாங்க, கொடுத்து கீழே அந்த தேர்தல் செலவுக்கு மற்றெல்லாம் போகும். அந்த மாதிரி போகிறத கொடுத்த செலவு கணக்கு இருக்குல்ல, அதை தான் திமுக சிபிஎம்முக்கு 5 கோடி 10 கோடி, சிபிஐக்கு 15 கோடி அப்படின்னு கணக்காக கொடுத்தாங்க. அது வெளியில் வந்தோன்னா இவங்க தலைவர்கள் வாங்கிட்டாங்கன்னு வந்துடுச்சு. இப்போ புரியுதா நான் சொல்கிறது? சேம் இந்த மாதிரி பேட்டர்ன் தான் இவங்க. அப்போ இந்த மாதிரி வந்தவங்களாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்கன்னா மக்கள் நல கூட்டணி மாதிரி தான் ஆகும். யார் செலவு பண்ணுறது, யார் தொண்டர்களை கூட்டு வர்றது? விஜய் எல்லாம் கூட்டு வருவார், அவர் செலவு பண்ணுறது யார் இருக்கா?
அப்போ இவர்களும் இந்த பார்ட்டு சேர்ந்த பார்ட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆகி ஏடிஎம்கே கூட அப்படின்னா மிகப்பெரிய கூட்டணி. ஏன்னா அவங்க 234 தொகுதியில் பாகம் மாதிரி அவங்க ஆள் வச்சுருக்காங்க. அப்போ இந்த அணி யாருன்னா இங்கே தட்டு தராசில் எல்லாமே காலி. திமுக மட்டும் இருக்கும் 26%. அங்கே 40% மேலே போயிடும். அப்போ இந்த மாற்றம் வரும். இதை நோக்கி நகர்வதற்கான முதல் புள்ளி தான் செல்வ பெருந்தகை பேசினதா நான் பார்க்குறேன். இனி அடுத்தடுத்து இப்போ புஷி ஆனந்த் சொன்னார்ல அதிமுக கூட்டணி ஆளுன்னு, அதே புஷி ஆனந்த் ஒரு காலத்தில் சந்திக்கிற சூழ்நிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லாமலும் போகலாம். ஆனால் என்ன கேட்டால் இது இப்படி போச்சுன்னா அங்கே தான் போகும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம்.